ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கேன் எடுக்க போகிறோம். அதனுடைய விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வெண்ணங்கோடி முனிப்பன் கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வாரத்தில் 1 நாள் 2 நாள் இல்லை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வெண்ணங்கோடி முனிப்பன் கோயிலுக்கு தான் போவேன். சரி, இன்றைக்கி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு சாமிக்கு எலுமிச்சைப்பழம், பூ, ஊதுபத்தி, கற்பூரம் எல்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியில் வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. தாயத்து கட்டுற இடத்துல அப்புறமேட்டு சுற்றி போகிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு கோவிலில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபுல்லாகவே ரஷ்ஷாக தான் இருக்கும். நார்மல் டேஸில் ஓரளவுக்கு இருக்கும். அமாவாசை அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூவில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நம்ம உண்மையான மனசோட நம்ம எது வேண்டி கேட்டாலுமே அது கிடைக்கும். வெண்ணங்கோடி முனிப்பனை சேலம் கிங்குன்னு கூட சொல்லலாம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா புதுசாக வண்டியெல்லாம் எடுத்தவங்கலாம் முதல்ல வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு தான் எங்கேயுமே போவாங்க. அதேமாதிரி வெளியூருக்கு எங்கேயாவது போகிறதா இருந்தாலுமே இங்கே வந்து வண்டிக்கு ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவாங்க. ஏன்னா அவர் நம்ம கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வந்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு திரும்பவும் சரி ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே முன்னாடி நின்றுட்டு ஒரு 2 நிமிஷம் நின்று சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படி போகிற வழியில் பார்த்திங்கன்னா தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இளநீர் வாங்கினோம். எனக்கும் அம்மாவுக்கும் 2 பேரும் அப்படியே இளநீர் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பஸ் வந்துச்சு. அப்புறம் நிறுத்தினோம், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் பஸ் ஏறிட்டு 5 ரூட்ஸில் இறங்கிட்டோம். அங்கே ஸ்கேன் சென்டருக்கு போனால் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு அங்கே இங்கேயும் அலைஞ்சி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வயிற்றுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்புறமேட்டு அதுவும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இசிஜி எப்போ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு 1:30 மணிக்கு டாக்டர் வந்துடுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 2:30 மணி அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக 3 மணிக்கு தான் வந்தாங்க. 3 மணிக்கு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு அப்புறம் ரிப்போர்ட் உடனே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எதுக்கு கேட்டாங்கன்னே தெரில. உள்ளே கேட்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் யாருமே கேட்கவே இல்லை. அப்புறம் ரிப்போர்ட் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் எனக்கும் அம்மாவுக்கும் ஒரே தலைவலி. அப்புறமேட்டு போகும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு ஒரு பிரியாணியும் எனக்கு ஒரு குஸ்காவும் சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், காட்டு முனியப்பன் கோவில் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எடுத்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.